மதுரையில் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த முயன்ற தனியார் தொண்டு நிறுவனத்தினரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுக்க முயன்ற நிலையில் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் முற்றியதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் கடந்த வாரம் தனியார் கல்லூரி விழாவின் போது ஆளுநர் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்துவது குறித்து மாணவர்கள் மத்தியில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில இன்று தனியார் தொண்டு நிறுவனம் வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியில ஈடுபட்ட போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு வந்து அந்த ஜேசிபி இயந்திரங்களை உடனடியாக நிறுத்துமாறு அந்த பணிகளை, அதாவது ஆகாய தாமரை அகற்றும் பணியை உடனடியாக நிறுத்துமாறு தடுத்து நிறுத்தியதால வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழக ஆளுநர் அமைச்சர் மதுரையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில், அதாவது தனியார் கல்லூரி விழாவில கலந்து கொண்டார். அப்போது அவர் வைகை ஆற்றை மீட்டெடுக்க இளைஞர்கள் முன்னெடு வர வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் பேசினார். வைகை ஆற்றை யாரும் சீரமைக்கவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையை இதில் களமிறங்கும் என்றும் பேசியிருந்தார். இந்த நிலையில மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் மதுரை மாநகர் வைகை ஆற்று பகுதியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவது, குப்பைகளை அகற்றுவது போன்ற பணிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இன்று காலை மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் இதுல மாநகராட்சி ஆணையாளர் பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில காலையில 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வைகை ஆற்று பகுதிக்கு வந்த நிலையில அவர்கள் அந்த வைகை ஆற்றுக்குள் சுத்தப்படுத்த வேண்டாம் என போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில அந்த மாணவ மாணவிகளை அழைத்து காந்தி அருங்காட்சியகத்தில் வைத்து உறுதிமொழி எடுத்து அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அந்த தனியார் நிறுவனமானது ஜேசிபி இயந்திரங்கள் 3 இயந்திரங்கள் மூலமாக வைகை ஆற்றில் ஆகாய தாமரை செடிகளை அகற்றி வந்தனர். இந்த நிலையில இன்று மதியம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து ஆகாய தாமரை அகற்றும் பணியை உடனடியாக நிறுத்துமாறும் அந்த பணி செய்வதற்காக அனுமதி பெற்று அதன் பின்பு இந்த பணிகளை செய்யுமாறு அவர்கள் சொல்லி கூறிய நிலையில இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. மதுரை வைகை ஆற்றில் உள்ள ஆகாய தாமரையை சுத்தம் செய்யும் பணியை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை 2024 ஆண்டு முதல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுமதி பெற்று செய்து வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு அந்த அனுமதி கடிதத்துல தேதி வரையறை இல்லை, இந்த தேதி வரை என நிர்ணயிக்கவில்லை என தொடர்ந்து அவர்கள் கூறி அந்த இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த ஆண்டு இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணிக்கு நீங்கள் கடிதம் பெற்றால் மட்டுமே தூய்மைப்படுத்த முடியும் என அதிகாரிகள் கராராக கூறிய நிலையில இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில ஒரு வழியாக இரு தரப்பினரும் அமைதியாகி உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை அதிகாரிகள் ஆற்றை விட்டு வெளியே எடுத்து செல்லுமாறு கூறியதன் அடிப்படையில அங்குள்ள அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி வாகனங்கள் உடனடியாக நிறுத்தி ஆற்றை விட்டு அகற்றினர். இதனால அந்த பணிகளானது பாதியிலே நிறுத்தப்பட்டது. இருந்த போதிலும் கூட தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இவர்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.